பாசிட்டிவிட்டி பார்க்குற எல்லா உறவுகளுக்கும் ஹாய்ங்க. ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன், சூப்பராக இருக்கேன். ஸோ நீங்களும் நல்லா இருக்கணும். எப்பயுமே யாராவது நம்மக்கிட்ட வந்து எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்கள் உடனே சொல்ல வேண்டியது நான் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன், சூப்பராக இருக்கேன் அப்படி சொல்லி பழகுங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து கேட்கும்போது ஏதோ இருக்கேன், பரவாயில்ல, வாழ்க்கை ஏதோ போயிட்டுருக்கு, என்னத்தை நான் நல்லா இருக்கிறேன், அந்த மாதிரி நெகட்டிவான விஷயங்கள் பேசுவீங்க. எப்பயுமே ஒரு விஷயத்தை மட்டும் நினச்சிக்கோங்க, நம்ம என்ன நினைக்கிறோமோ, நம்ம என்ன பேசுகிறோமோ, எந்த வார்த்தையை நம்ம நிறைய யூஸ் பண்ணுறோமோ அந்த வார்த்தைக்கு இந்த பிரபஞ்சத்தில் மதிப்பு அதிகம். புரியுதுங்களா? அவங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணுன்னா, எதை அதிகமாக நினச்சிட்டு இருக்கீங்களோ அது கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கும். அது கெட்டதை அதிகமாக நினச்சாலும் அந்த கெட்டது உங்களுக்கு நடக்கும், நல்லது நினச்சிங்கனாலும் நல்லது உங்களுக்கு நடக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக ஹேண்டில் பண்ணுங்கள், ஓகேவா? ஸோ இன்றைக்கி வந்து நம்மளுடைய சீக்ரெட் புக்கில் நீங்கள் கேட்டுகிட்டு இருந்த ரொம்ப நாளாக திரும்ப கமெண்ட் பண்ணிகிட்டு இருந்த விஷயத்தை தான் பார்க்க போகிறோம். கோல்டு சேர்றதுக்கு ஏதாவது ஸ்பிரிச்சுவலான விஷயம் இருக்கான்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்கல்ல. ஸோ எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்த ஒரு முக்கியமான விஷயத்தை தான் நான் ஷேர் பண்ண போகிறேன். அதாவது ஒரு தீபம் ஒன்று நான் வீட்டில் ரெகுலராக பொருத்துவேன். ஸோ அந்த தீபத்தை எப்போ பொருத்தணும், எந்த மாதிரி பொருத்தணும், என்னென்ன விஷயம்லாம் அதுக்கு யூஸ் பண்ணணுங்கிறதெல்லாம் நான் சொல்ல போகிறேன். ஏன்னா இன்றைக்கி கோல்டு விற்கிற விலை உங்களுக்கே தெரியும். 5 வருஷத்துக்கு முன்னாடி கோல்டோட ரேட் வந்து நம்ம சேதார செய்கூலியோட 25-26,000 வாங்கிட்டு இருந்தோம். ஆனால் இப்போது ஒரு கோல்டு ஒரு பவுனு ப்ளஸ் சேதார செய்கூலி சேர்த்து நமக்கு 70,000 ரூபாய் குறைஞ்சது கையில் தேவைப்படுது. கம்மியாக சொல்கிறேன், மோர் தென் 70,000 நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு பவுன் வாங்குறதுக்கு நம்ம செலவு பண்ணுறோம். ஸோ இப்படி இருக்கும்போது ஹார்ட் ஒர்க் பண்ணால் தான் நகை பணம் எல்லாம் சேர்த்து வைக்க முடியும். அது உண்மை தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனாலும் அப்படி கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற அந்த பணத்தை நம்ம கையில் வச்சுக்கணுன்னா கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணணும், ஸ்பிரிச்சுவலாக இருக்கணும். அதாவது நல்ல விஷயங்களை நிறைய செய்யணும், நல்ல சாமி கும்பிடணும். அதே நேரத்தில் ஒரு நல்ல நாள் பார்த்து நம்ம சில விஷயங்கள் மாற்றங்கள் வீட்டில் செய்யும்போது, சில ஸ்பிரிச்சுவல் ஆக்டிவிட்டிலாம் பண்ணும்போது நம்ம வீட்டுக்கு பாசிட்டிவ் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகும். அது மூலியமாக நீங்கள் சம்பாதிக்கிற பணம், நீங்கள் சம்பாதிக்கிற விஷயங்கள் எல்லாமே ஒரு பொருளாவோ நகையாவோ போய் சேரும். இல்லைன்னா என்ன ஆகும், தேவையில்லாமல் அப்படி என்ன ஆகும், ஓடி போயிடும். ஓகேவா? ஸோ அதுக்காக தான் இன்றைக்கி என்னோட சீக்ரெட் புக்லேருந்து நான் உங்களுக்கு இது என்ன விஷயங்கிறத சொல்ல போகிறேன். முக்கியமாக நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, வேல்மாறல் படிக்கிறதுக்கு டைம் எதுவும் நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்களான்னு கேட்டிருந்தீங்க. நான் டைம் எல்லாம் எதுவும் ஃபாலோ பண்ணல. நான் காலையில் டெய்லி எழுந்திரிச்சிட்டு 5:30 மணிக்கு முன்னாடி தீபம் போட்டு சாமி கும்பிட்டுருவேன். புரியுதுங்களா? ஏன்னா அந்த டைமில் வேல்மாறல் படிக்கணும்னா 1/2 hour ஆகும். எனக்கு காலையில் அவ்வளோ டைம் இருக்காது. அப்புறம் பசங்கள்லாம் ஸ்கூலுக்கு போனதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னா, ஒரு 9:30 ஒரு 10 o'clock உட்காந்து வேல்மாறல் திருப்புகள் ஸோ அதெல்லாம் படித்து முடிக்க எனக்கு 1 hour நான் ஒதுக்கிடுவேன். ஸோ நீங்களும் அந்த மாதிரி முடிஞ்ச அளவுக்கு ஸோ வேல்மாறல் ஸ்டார்ட் பண்ணுங்கள், திருப்புகள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். நீங்கள் சாயந்தரம் உங்களுக்கு டைம் கிடச்சா 5-6:30 மணிக்கு முன்னாடி படிங்க, காலைல கிடச்சா காலைல படிங்க, மத்தியானம் தான் இருக்குன்னா கூட மத்தியானம் என்ன பண்ணலாம், நீங்கள் தாராளமாக படிக்கலாம். ஓகேவா? ஸோ வாங்க இன்றைக்கி அது என்ன விஷயங்கிறத பார்த்துடலாம். நான் சொன்னேன் பார்த்தீங்களா, கோல்டு சேர பரிகாரம் இதுதான். ஸோ உங்களுக்கு நான் இங்கிலீஷ்லலாம் எனக்கு புரிகிற மாதிரி எழுதியிருப்பேன். உங்களுக்கு புரிகிற மாதிரி நான் அப்படியே தமிழில் சொல்கிறேன், ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இது நீங்கள் என்றைக்கு ஸ்டார்ட் பண்ணணும்னா, Thursday, அதாவது வியாழக்கிழமை ஸ்டார்ட் பண்ணணும். இங்கே போட்டிருக்கேன்னா ஆரம்பிக்கிற டேட் வந்து இதுதான். ஸோ Thursday ஸ்டார்ட் பண்ணிவிட்டு டைமிங் வந்து 5 to 6 சாயந்தரம் டைமிங். இந்த டைமுக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணணும், இந்த விளக்கு ஏற்றணும். இப்போ இதுக்கு தேவையான விஷயம்லாம் என்னென்னு சொல்லி சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து கிளாஸ் கிண்ணம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன். அதாவது கண்ணாடி கிண்ணம் ஒன்று எடுத்துக்கோங்க. கோதுமை நெல், அதாவது கோதுமை அரைச்சி நம்ம மாவு யூஸ் பண்ணுறோம்ல சப்பாத்திக்கு, அதிலே வந்து அரைக்காமல் நெல்லாவே கிடைக்கும். நாட்டு மருந்து கடையில் இருக்கும், இல்லை ஆன்லைனில் விற்கும். கொஞ்சமாக வாங்கி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஆரஞ்சு திரி இல்லைனா ரெட் கலர் திரி, ரெண்டில் எதுனாலும் ஓகே தான். திரியில் நிறைய மல்டிபிள் கலர்ஸ் இருக்கும்ல, அதில் நீங்கள் ரெட்டோ ஆரஞ்சோ எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து விளக்கில் தான் நம்ம என்ன போடணும், இங்கே போடணும். ஸோ இது வந்து காப்பர் விளக்கு அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் எந்த விளக்காக இருந்தாலும் எடுத்துக்கோங்க. ஸோ மண் விளக்காக இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கலாம், காப்பராக இருந்தால் நல்லது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய் போடணும். ஸோ முக்கியமாக இது வந்து நல்ல எண்ணெயில் தான் ஊற்றி தான் நம்ம திரி போடணும். ஸோ அதனால் எந்த எண்ணெய் அப்படிங்கிறத நான் போட்டிருக்கேன். ஸோ நான் மேலே சொன்ன இந்த 6 பொருளையும் நீங்கள் ஃபஸ்ட்டு வாங்கி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, அதேமாரி வியாழக்கிழமை சாயந்தரம் 5 to 6 கொஞ்சம் மஞ்சள் எடுத்துக்கோங்க. மஞ்சளை நல்லா நம்ம பிள்ளையார் பிடிப்போம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி மஞ்சளில் வந்து பிள்ளையார் பிடிச்சிட்டு அந்த பிள்ளையாருக்குள்ளே உங்ககிட்ட இருக்கிற ஏதாவது ஒரு தங்கம், ஒரு கடுகு தங்கமாக இருந்தாலும் பரவாயில்ல, அதாவது ஒரு சொரை, தோடோட சொரை, இல்லை உடஞ்சி போன ஏதாவது ஒரு தங்கத்தை பன்னீரில் நல்லா கழுவிட்டு அந்த ஒரு சின்ன ஒரு 100 மில்லிகிராம் இருந்தாலும் சரி, அந்த தங்கத்தை அந்த மஞ்சளுக்குள்ளே வச்சு நீங்கள் வந்து மனசார ஏதாவது உங்களோட குலதெய்வமோ இல்லை ஏதாவது ஒரு பெண் தெய்வம் நம்ம வந்து சாமி கும்பிடுவோம் இல்லையா,
நல்லபடியாக சாமி கும்பிட்டுட்டு இந்த மாதிரி நான் கேட்குற தங்கமெல்லாம் எனக்கு கிடைச்சதுக்கப்புறம் இதை வந்து கொண்டு வந்து உண்டியலில் போடுறேன், இல்லை நான் வந்து கோவிலுக்கு கொடுத்துட்றேன், அந்த மாதிரி நீங்கள் மனசார வந்து வேண்டிக்கணும். ஸோ வேண்டினதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா இந்த 5 பொருளை வச்சு நம்ம டெய்லி தீபம் போடணும். ஸோ சேம் டைமிங் 5 to 6 நீங்கள் தீபம் போடுறத கண்டினியூ பண்ணிக்கோங்க. அதாவது காப்பர் விளக்கு எடுத்துகிட்டு அதில் நல்லெண்ணெய் ஊற்றி ரெட் கலர் தீபம் போட்டுட்டு ஒரு கண்ணாடி கிண்ணத்தில் வந்து பார்த்திங்கன்னா கோதுமை நெல்லை வந்து நல்லா பரப்பிக்கோங்க, அதிகமாக போட்டு பரப்பிட்டு அந்த கோதுமை நெல்லை அப்படியே பூஜை ரூமில் வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா நம்ம காப்பர் தீபம் வச்சு அதில் நல்லெண்ணெய் ஊற்றி ஆரஞ்சு கலரோ ரெட் கலரோ திரி போட்டு நீங்கள் வந்து தீபம் பொருத்துங்க. ஒரு தடவை தீபம் பொருத்தும் போதும் எனக்கு எவ்வளோ தங்கம் வேணுங்கிறத கேட்கலாம். அது உங்களுக்கு தெரியும் இல்லையா, உங்களுக்கு எத்தனை பவுன் நகை வேணும்னாலும் கேட்கலாம். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சமாக கேளுங்க. அப்படி கேட்க உங்களுக்கு ரெகுலராகவே இந்த விஷயங்கள் வந்து பண்ண ஆரம்பிங்க. கண்டிப்பாக நீங்கள் கேட்குற எல்லாமே உங்களுக்கு நடக்கும். நிச்சயமாக ஃபஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் கேளுங்க, கண்டிப்பாக கிடைக்கும். முதல்ல 1 பவுன் கேட்டு இந்த விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நடக்கும். எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கு என்னென்ன வேணுமோ கேட்டு திரும்ப வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகேவா? அதே மாதிரி நீங்கள் கேட்ட தங்கம் வந்து எப்போ உங்களுக்கு கிடச்சி முடிக்குதோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி கோயிலுக்கு நம்ம மஞ்சள் பிள்ளையாரில் வச்சுருப்போம் இல்லையா, அதை கொண்டு போய் என்ன பண்ணணும், நீங்கள் தாராளமாக அந்த தெய்வத்துக்கு போய் கொடுத்துட்டு வந்துடுங்க. முக்கியமாக நம்ம வந்து தங்கம் வாங்குகிறோன்னா அடகு கடைக்கு போகாமல் பார்த்துக்கோங்க. போனால் அங்கே வந்து நம்ம திருப்பி மீட்டு கொண்டு வர்றது பெரிய சவாலாக ஆகிடும். ஸோ நான்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கோல்டெல்லாம் இப்போ அடகு வச்சுருக்கிறேன். அதை திருப்புறதுக்குள்ளே எனக்கு ரொம்ப பெரிய விஷயங்களாக ஏதாவது ஒரு செலவு வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அதனால தான் சொல்கிறேன், முடிஞ்ச அளவு தங்கத்தை வந்து அடகு வைக்கிறத தவிர்த்துக்கோங்க. ஏதாவது நல்ல விஷயத்துக்கு அடகு வைக்கிறது வேலை. ஆனால் வந்து நம்ம அனாவசிய செலவுகள் பண்ணிட்டோ தேவையில்லாமல் போய் அசால்ட்டாக கோல்டு இருக்குல்ல அதனால நம்ம வச்சுக்கலாம். அப்படி நீங்கள் வந்து என்ன பண்ணக்கூடாது, உதாசீனம் நீங்கள் படுத்தவே கூடாது. அப்படி ஒரு தங்க பொருளை நம்ம உதாசீனப்படுத்தோம்னா திருப்பி அது நம்மக்கிட்ட சேராது. சரிங்களா? ஸோ நான் வந்து எல்லாருக்கும் புரிகிற மாதிரி இந்த விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ எனக்கு ரிசல்ட் கொடுத்த விஷயத்தை தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன் தைரியமாக. ஏன்னா கண்டிப்பாக எனக்கு அந்த விஷயம் பண்ணி எனக்கு நிறைய நல்லது நடந்துச்சு. ஸோ உங்களுக்கும் நல்லது நடக்கும். ஸோ நீங்களும் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கண்டிப்பாக கிடைக்கும். 100% நம்பிக்கையோடு பண்ணுங்கள், கரெக்டாக பண்ணுங்கள், நிச்சயமாக நடக்கும். அப்படி நடந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் இந்த விஷயத்தை ஷேர் பண்ணுங்கள். எப்போயுமே நல்ல விஷயங்களை நிறையா ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்கணும், புரியுதுங்களா? அதே மாதிரி லைஃப்பில் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்துகிட்டே தான் இருக்கும். பண கஷ்டம் இருக்கும், உடல் ரீதியாக பிரச்சனை இருக்கும், குடும்பத்தில் ப்ராப்ளம் இருக்கும். எப்பயுமே இந்த பிரச்சனை, கஷ்டம், கவலை இந்த வார்த்தையவே அதிகமாக பயன்படுத்துகிறத தயவு செஞ்சு வந்து கம்மி பண்ணிக்கோங்க. முக்கியமாக நிறைய பேர் கமெண்ட்ஸில் வந்து நான் கவலைப்படுறேன், வருத்தப்படுறேன் அந்த மாதிரி ஒரு இடத்துல போய் பதிவு பண்ணாதீங்க. ஏன்னா ஒரு இடத்துல நம்ம நினைக்கிறத விட எழுதும்போது அதுக்குண்டான என்ன சொல்கிறது அட்ராக்ஷன் அதிகம், அதுக்குண்டான எஃபெக்ட் அதிகம், ஆற்றல்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் ஒரு கமெண்ட்டாக இருந்தாலும் நீங்கள் அதை பதிவு பண்ணுறீங்க அந்த இடத்துல, அது அழிய போகிறதில்ல, நீங்களே அழிக்க மாட்டீங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அது உங்களுக்கு நடந்துக்கிட்டே இருக்கும். நிறைய பேர் அந்த மிஸ்டேக் பண்ணுறீங்க. கவலை இருந்தால் அந்த கவலையை பட்டுகிட்டே இருக்கேன், நான் கஷ்டப்படுறேன், எனக்கு எதுவுமே இல்லை, இந்த மாதிரி விஷயங்களை ஷேர் பண்ணக்கூடாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எப்போயாவது ஒரு தடவை டிஸ்கஸ் பண்ணலாம், அது வேறு. எப்போயுமே புலம்பிக்கிட்டே இருந்தீங்கன்னா அது உங்களை சுற்றிக்கிட்டே இருக்கும், திரும்ப அது உங்களுக்கு நடந்துக்கிட்டே இருக்கும். ஸோ மறக்காமல் அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிடுங்க. ஓகேவா? ஸோ இன்றைக்கி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் நம்ம அம்மு பாசிட்டிவிட்டி சேனலுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா? பாய்.